அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே பலன் தரக்கூடியது. அதாவது இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைந்த முழு அமாவாசை இருக்குங்க. அதாவது திங்கட்கிழமையில் இந்த அமாவாசை வந்திருக்கிறதுனால இதை சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளில் நம்மளுடைய துரதிர்ஷ்டம் அனைத்தும் விலகி நம்ம போதும் அப்படின்னு சொன்னாலும் பணமும் செல்வமும் நம்மளை தேடி வர்றதுக்கு இன்று அரிசியில் இந்த ஒரு பொருளை நீங்கள் மறைச்சி உங்களுடைய பணப்பெட்டியில் வைக்கும்போது வாழ்நாள் முழுவதுமே பண பிரச்சனை என்பதே இருக்காதுங்க. பணம் 24 மணி நேரமும் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, நிம்மதி. அதாவது பணம் நமக்கு அபரிவிதமாக கிடைச்சிட்டு குடும்பத்தில் பாதி பிரச்சனைகள் குறைந்திடும் இல்லையா? அந்த அளவுக்கு பணத்தை நம்மளை தேடி வர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்பெல் மெத்தடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்கம்மா. இதை நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவைகள் என்னென்னவோ அது அனைத்தும் உங்களை தேடி வரும். பணம் மட்டும் கிடையாதுங்க, நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும், வறுமை நீங்கும், துரதிர்ஷ்டம் முழுவதும் நீங்கி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. 888 ஹெர்ட்ஸ் அப்படின்ற நம்பரை சொன்னதின் மூலமாக 1 இயராக அவங்க குழந்தைக்கு, அவங்க பாப்பாவுக்கு கொலுசு எடுக்க முடியாமல் இருந்திருக்காங்க. இந்த 888 ஹெர்ட்ஸ் அப்படின்ற நம்பரை அடிக்கடி சொல்லி கொண்டே இருந்திருக்கிறாங்க. அதன் பலனாக அவங்க குழந்தைக்கு கொலுசு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் இது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைந்த அமாவாசை இருக்குங்க. அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி, வெள்ளிக்கிழமை இது போல் இருக்கிற நாட்களில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். இன்றைய நாளில் நம்ம என்ன பூஜை செஞ்சாலும் சரி, பரிகாரம் செஞ்சாலும் சரி, எதை செய்தாலும் அது நமக்கு இரட்டிப்பான பலனை கொடுக்குங்க. அதனால் இன்றைக்கு கூட உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் கையில் 888 ஹெர்ட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதலாம். ஒரு நோட்டில் கூட ப்ளூ கலர் பென் இல்லைன்னா ரெட் கலர் பென்னால் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்பட்டதுன்னா அந்த அமௌண்ட்டை அந்த நோட்டுக்கு மேலே எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த 888 ஹெர்ட்ஸ் அப்படின்றத இன்றைக்கி கூட நீங்கள் எழுதுங்க. ஒரு பேஜ், 2 பேஜ், இன்றைக்கி எத்தனை பேஜ் முழுக்க உங்களால் எழுத முடியுதோ எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் உங்களை தேடி வரும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்குமே துரதிர்ஷ்டம், அதிர்ஷ்டமே இல்லை, எதை தொட்டாலும் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இருக்குது, வறுமையாக இருக்குது, பணம் 1 ரூபா கூட என் கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்ற அனைவருக்குமே இது நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க. அதாவது இன்று பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை மிகுந்த பலனை தரக்கூடியது. திங்கட்கிழமை அப்படின்னாலே சந்திர பகவானுக்குரியது. அதே நாளில் அமாவாசை வந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்கம்மா. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எப்போ வேண்டுமென்றாலும் செய்யலாம். ராவு காலம், யமகண்டத்தை தவிர்த்து விட்டு எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். இரவு நேரத்தில் செஞ்சிங்கன்னா அதீத பலன் தரக்கூடியது. அதாவது இன்று 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பவுலோ, கிண்ணமோ, இல்லை பீங்கானில் இருக்கிற பிளேட்டு, இல்லைன்னா வாழை நாரில் செய்யக்கூடிய தொன்னை, இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய பிளேட்டு, தட்டு, இது போல் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த எவர் சில்வர் யூஸ் பண்ண வேண்டாம். அதே போல் பிளாஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தி அதற்கு கிடையாது. அதனால் மற்ற பொருள், நான் சொன்ன பொருட்கள் எது உங்களிடம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. மண் பிளேட், மண் தட்டு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாலாம் தேவைப்படாது. ஒரு சின்னதாக இருந்தால், ஒரு கைப்பிடி அரிசி வைக்கிற அளவுக்கு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நீங்கள் பூஜை ரூம்லேயும் செய்யலாம். பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் இதை தாராளமாக செய்யலாம். உங்கள்கிட்ட பச்சரிசி இருந்ததுன்னா உங்களுடைய கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி இல்லை, வேறு புழுங்கல் அரிசி தான் இருக்குது, இல்லை ரேஷன் அரிசி தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை அரிசி தான். அதனால் உங்களுடைய வலது கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம மனதால் சொல்கிறதோட எழுத்துப்பூர்வமாக எழுதுறதுல தான் அதீத சக்தி இருக்குது. அது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். நம்ம என்ன நினைத்து எழுதுகிறோமோ, என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய பேரை மேலே எழுதிக்கோங்க. உங்களுடைய ரியல் நேம் எழுதிக்கோங்க. ரெட் கலர் பென்னு, இல்லைன்னா க்ரீன் கலர், இல்லை ப்ளூ கலர், 2 இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதலாம் தாராளமாக.
உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும், வருமானம் பெருகணும், பணம் என்னை தேடி 24 மணி நேரமும் வரணும், தொழில் வளர்ச்சி ஏற்படணும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும், இன்க்ரிமெண்ட் வேண்டும். இது போல் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ நல்ல விஷயங்களை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா நீங்கள் இன்றைய நாளில் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு தரும். அப்படி எழுதிட்டீங்க இல்லையா, இதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பருங்க. இந்த நம்பரை உங்களுடைய அதாவது நீங்கள் என்னென்ன வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கீங்க பாருங்கள், அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீர வேண்டும், பண பிரச்சனை தீர வேண்டும்னு தயவுசெய்து எழுதாதீங்க. நீங்கள் என்ன பிரச்சனைன்னு எழுதுறீங்களோ அதுதான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட தேடி வந்து கொண்டே இருக்கும். அதனால் கடன்லாம் நீங்கள் எழுத வேண்டாம். பணம் என்னை தேடி வரணும், பண பெருக்கம், பண வரவு ஏற்படணும். இது போல் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு கீழே ஃபஸ்ட்டு 24 அப்படின்ற நம்பர் எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பரு. சுக்கிர பகவான் கூடிய அற்புதமான நம்பருங்க. இன்றைய நாளில் இது எழுதும்போது நம் கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியது. அதனால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் கேட்டிருக்கீங்க பாருங்கள், அதுக்கு கீழே இந்த 24 எழுதுங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த நம்பரை எழுதுங்க 1122. அதாவது ஒன்றையும் கூட்டினாலும் 2 வரும், பக்கத்தில் 2 இருக்குது. அதாவது இது 3 பார்த்தீங்கன்னா 222 வரும். இந்த 222 கூட்டினீங்கன்னா 6 வரும். மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் அற்புதமான ஒரு நம்பர். நம்ம கேட்டது மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில் சகல செல்வத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக்கல் நம்பர். இந்த நம்பரை கண்டிப்பாக இன்றைக்கி எழுதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு 2ங்க, அதுவும் திங்கட்கிழமையில் வந்திருக்கு. சந்திரன் கூறிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. எவ்வளோ ஒரு அதிசயமான நாள்னு பார்த்துக்கோங்க. சந்திரன் கூறிய நாள்லே இந்த 2ம் வந்திருக்கு. இன்றைக்கி திங்கட்கிழமையிலும் வந்திருக்கிறது அதீத பலன் தரக்கூடியது. அதனால் 1122 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த நம்பரையும் எழுதிக்கோங்க. இந்த நம்பர் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஸாக இருக்கட்டும், பணப்பெட்டியாக இருக்கட்டும், கல்லாப்பெட்டியாக இருக்கட்டும், எப்பொழுதுமே பணம் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் நம்பர். பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரக்கூடியது. இதை கண்டிப்பாக இன்றைக்கி எழுதிக்கோங்க. 71269 71269 இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, இது என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த நம்பரை நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை படிச்சுடுங்க. படித்ததை உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வாங்க. இதெல்லாம் எனக்கு நடக்குது, என்னை தேடி பணம் வருது, நான் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கேன், என்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எனக்கு நல்ல இன்க்ரிமெண்ட்டு மாதம் மாதம் நல்ல ஒரு பணம் கிடைச்சி கொண்டே இருக்குது அப்படின்னு என்னென்ன நீங்கள் எழுதிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு முறை படித்து முடிச்சுட்டு நீங்கள் பிளேட் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் இந்த பேப்பரை வச்சு ஏற்கனவே நீங்கள் அரிசி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த அரிசியை அந்த பேப்பர் முழுவதும் தூவுங்க. தூவும் போதும் அதில் நீங்கள் என்னென்னலாம் எழுதிருக்கீங்களோ அதை மனசில் நினச்சிட்டே தூவிடுங்க. தூவினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 பட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த அரிசிக்கு மேலே ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுடுங்க. வச்சு அதுக்கு மேலே ₹1 காயினை வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு இதை வந்து உங்கள் வீட்டில் பூஜை ரூம்லேயும் வைக்கலாம். அதாவது ஏதாவது உயரமாக இருக்கிற இடத்துல, அதாவது ஷெல்ஃபில் இல்லை மேலே எங்கேயாவது வைங்க. சப்போஸ் பூஜை ரூமில் வைக்க முடியாதவங்க உங்கள் வீட்டு ஹாலில் ஏதாவது ஒரு உயரமான இடத்துல வச்சுடுங்க. அதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். 3 நாட்கள் கழித்து அந்த பச்சரிசி, பட்டை, ₹1 காயினு, நீங்கள் எழுதி வச்சிருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் ஒரு சிவப்பு கலர் துணி இல்லைன்னா மஞ்சள் நிற துணி, இது 2ம் கிடைக்காத பட்சத்தில் வெள்ளை நிற துணியில், புது துணியாக இருக்கணும், அதில் வந்து மூட்டையாக கட்டி உங்களுடைய கல்லாப்பெட்டி பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பணம் நீங்கள் போதும் அப்படின்னாலும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நன்றி.